அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வடக்கு தெருவை சேர்ந்தவர் தான் முகமது கருணை. இவருடைய வீட்டில் தான் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த திருமணமான 25 வயதான பர்வீன் பானு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பல மாதங்களாக இந்த பெண் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பெண்ணால் மட்டுமே வீட்டு வேலைகளை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அலிமத்து நிஸ்மியா அப்படிங்கிற இன்னொரு பெண்ணையும் அவங்க வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த பெண் அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன நடக்கு, நகையெல்லாம் எங்கே வைக்கிறாங்க, சாவியெல்லாம் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு செஞ்ச கொஞ்ச நாள்லேயே அலிமத்து நிஸ்மியா எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அந்த நகைகளை திருடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு வீட்டில் ஓனரும் அவருடைய மனைவியும் இல்லாத சமயத்தில் திருடினாலும் கூட வீட்டில் பர்வீன் பானு இருப்பாங்களே, அப்போ அவங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அலிமத்து நிஸ்மியா கிட்ட நகை பணத்துடைய ஆசைகளை தூண்டி விட்டுருக்காங்க. நாமளும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறது, நமக்கும் கொஞ்சம் காசு பணம் கிடச்சிதுன்னா நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டோ ஏதாவது பண்ணிக்கிட்டோ நம்ம நிம்மதியாக இருந்துடலாம். வாழ்க்கை முழுவதும் நம்ம கடைசி வரைக்கும் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணுமா, நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாகவே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த வீட்டில் இவ்வளோ நகைப்பணங்கள் இருக்கு, அதில் கொஞ்சமாக நம்ம நைஸாக எடுத்து திருடி நமக்கு தேவையான ஏதாவது ஒரு தொழிலை அமைச்சிக்கலாமே, நமக்கு இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிக்க அந்த பர்வீன் பானுவுக்கும் ஏன் நம்ம நகைகளை திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. அதன் பிறகு தான் இது குறித்து தன்னுடைய கணவன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவரும் சரி வந்ததை பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திருட முடியுமோ திருடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சிக்னல் கொடுக்க, அதன் பிறகு இவங்க 2 பேருமே திருடுறதுக்கான பிளானை போட ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்குது. இதனால் வீட்டில் முதலாளியான முகமது கருணையும் அவருடைய மனைவியும் இல்லாத சமயங்களில் சிசிடிவி காட்சிகளை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு டக்குன்னு நகைகளை திருடியிருக்காங்க. மொத்தமாக திருடாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே திருடியிருக்காங்க. அந்த முகமது கருணையுடைய மனைவி அந்த நகைகளை கூட அவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏதாவது வீட்டு விசேஷங்களோ எங்கேயாவது போகிறதா இருந்தால் மட்டும்தான் நகைகளை அணிஞ்சிட்டு போகிறதா வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதனால் அவங்க நகைகளை செக் பண்ணவும் இல்லை. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 22 பவுன் நகைகளை திருடியிருக்காங்க. ஒரு நாள் முகமது கருணுடைய மனைவி ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை பார்க்கும்போது தான் அந்த நகைகள் காணாமல் போனதே தெரிஞ்சிருக்கு. உடனே நகைகளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எந்த திருடனும் வரலை, பீரோவும் எதுவும் உடையலை, அப்போ எப்படி நகைகள் காணாமல் போச்சு, பீரோவே எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நகைகள் எப்படி காணாமல் போகும், அப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாரோ தான் திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வீட்டில் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இந்த 2 பெண்களில் யாரோ ஒருத்தர் தான் திருடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிருக்காங்க. அதன் பிறகு பர்வீன் பானுக்கிட்டையும் அலிமத்து நிமிஷா கிட்டையும் இது குறித்து கேட்டிருக்காங்க. இந்த நகையை பற்றி கேட்கும்போது அவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, ஏன் இங்கே மேலே தேவையில்லாமல் வீண் பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடியிருக்காங்க. அதன் பிறகு சரி நம்ம கேட்டால் சரிப்பட்டு வராது, அதனால் நம்ம டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், போலீஸ் அவங்க பாணியில் விசாரித்து என்ன ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரணை செய்கிறாங்க. அப்புறம் போலீஸாரும் வீட்டுக்கு பார்க்குறாங்க. வீட்டில் பீரோவில் எந்த விதமான டேமேஜும் இல்லாததால் அப்போது வீட்டில் இருக்க யாரோ தான் திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கும் லைட்டாக சந்தேகமும் வருது. அதன் பிறகு சிசிடிவி காட்சிகளெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. சிசிடிவி காட்சியில் எந்த விதமான எவிடன்ஸும் சிக்கலை. அதன் பிறகு இவங்க 2 பேர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட முகமது கருணை புகார் அளிச்சிருந்தாங்க. அதனால் அலிமத்து நிஸ்மியாவையும் பர்வீன் பானுவையும் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு இந்த முகமது கருணையும் அவருடைய மனைவியும் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ச்சியான குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது முகமது கருணை எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு, என்னை படுக்கைக்கு கூப்பிட்டாரு, நான் அதற்கு ஒத்துக்கலை, இந்த விஷயத்தை நான் முதலாளி அம்மாட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பயந்தார், அதனால தான் இந்த மாதிரி என் மீது அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பர்வீன் போலீஸில் சொல்கிறாங்க. அதே போல் நிஸ்மியாவும் என்னையும் அவர் கூப்பிட்டாரு, நானும் அதற்கு சம்மதிக்கலை, அதனால தான் எங்கள் 2 பேர் மேலேயும் இந்த மாதிரி நகை பண திருட்டை சுமத்தியிருக்காங்க. நாங்கள் முதல்ல புகார் அளித்தா அவங்களுடைய பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முந்திக்கிட்டாங்க. முதல்ல யார் புகார் அளிக்காங்களோ அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எங்களுக்கு முன்னாடியே இவங்க எங்கள் மீது ஒரு பொய்யான புகாரை சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்கள விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே அப்படியே பிளேட்டை தூக்கி போடுறாங்க. இதனால் முகமது கருணை அதிர்ச்சி அடைகிறாரு.
இவ்வளோ நாளாக கௌரவமாக அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த நபர் மீது இப்போ திடீர்னு வீட்டில் வேலை செய்யக்கூடிய 2 பெண்களுமே வந்து பாலியல் புகாரை சுமத்துறாங்க. ஏதாவது ஒரு பெண் வந்து பாலியல் புகாரை செலுத்தினா கூட யோசிக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 2 பேருமே வந்து பாலியல் புகாரை சொன்னதால் அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இவர் பாலியல் தொல்லை தான் கொடுப்பாரு போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேலைக்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தவங்களாம் வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அவரும் பாலியல் தொல்லை கொடுத்ததால தான் அந்த பெண்கள் வந்து இந்த பணக்காரங்கிட்ட நம்ம ஏன் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இந்த புதுசாக 2 பேர் வந்தவங்ககிட்டையும் இவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்களே, நம்மளை பற்றி எல்லாரும் தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 22 பவுன் நகைகளும் போனாலும் போகட்டும், இது நமக்கு வந்து எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், நமக்கு இந்த கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவங்கள விட்டுருங்க, எனக்கு நகை போனாலும் பரவாயில்ல, எனக்கு பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முகமது கருணை வந்து பின்வாங்குறாரு. நல்லதாக போச்சு, இதாட சாக்கு, நம்ம திட்டப்படி எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்களும் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நாட்களும் இப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு. சரி, நாம் இந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், நம்ம மீது எந்த விதமான புகாரும் இல்லை, அதனால் நம்மளை போலீஸுக்கு அப்புறம் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்களும் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த முகமது கருணை வீட்டிலேருந்து எடுத்த நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கும் போயிருக்காங்க. அந்த பர்வீன் பானுவுக்கு ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிடுவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்படி அவங்க வந்து ரீல்ஸ் வீடியோ வெளியிடும்போது பர்வீன் பானு வீட்டில் எடுத்த நகைகளை போட்டுக்கிட்டே கல்யாணத்துக்கும் போயிருக்காங்க. அது திருட்டு நகைகளாச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரீல்ஸ் வெறியில் அதையும் வந்து வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நகைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருந்த ராமநாதபுரம் நகைக்கடை, சிக்கல் நகைக்கடை, கீழக்கரையில் இருக்கக்கூடிய சில நகைக்கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து அடகு வச்சுருக்காங்க. அதன் பிறகு ஒரு டியோ பைக், கணவனுக்காக ஒரு டியோ பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஊர் சுற்றத்துக்கும் வேறு ஏதாவது விஷயத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ காரும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி ரீல்ஸ் போடுறதால விலை உயர்ந்த ஒரு கேமராவும் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் பணத்தையும் வச்சுக்கிட்டு 2 பேருமே, அதாவது அந்த வேலை செய்த அந்த 2 பேருமே பர்வீன் பானுவும் அவருடைய தோழியும் சேர்ந்து கணவனுடைய அந்த புதுசாக வாங்கின அந்த காரில் குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னு பல இடங்களுக்கு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்திருக்காங்க. அந்த நகைகள் எல்லாத்தையுமே செலவு செஞ்சுட்டு ஜாலியாக உல்லாசமாக அலிமுத்து நிஸ்மியாவும் பர்வீன் பானுவும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லா இடங்களுக்கும் அவருடைய கணவனான கௌதம் ராஜ் தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில் தான் அந்த பெண்ணுடைய பர்வீன் பானு இருக்காங்கள்ல, அந்த பெண்ணுடைய ரீல்ஸ், அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முகமது கருணையுடைய உறவினர்கள் செய்த சில பெண்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி அவங்க எதேச்சியாக பர்வீன் பானுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்க்க அதில் அவங்க நகைகளை அணிஞ்சிக்கிட்டு ஒரு கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க நிறைய இடங்களுக்கு போய் ஜாலியாக இருக்கிற மாதிரியான வீடியோக்களையும் பார்த்துட்டு அந்த நகைகளோடு இருந்த அந்த வீடியோவை மட்டும் எடுத்து முகமது கருணையுடைய மனைவிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி இது உன்னுடைய நகை மாதிரி இருக்க, இது உன்னுடைய நகையா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமாம் இது என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தின பிறகு அதிர்ச்சியான முகமது கருணை, இது நமக்கு வசமாக ஒரு ஆதாரம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் வீடியோவை அப்படியே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து, இந்த ரீல்ஸு கீழக்கரை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து, இவங்களுக்கு ஆதாரமாக இதை கொண்டு வந்துருங்க சார், இது பக்கம் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த சிறப்பு ஆய்வாளரான வீர கணேசன் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. வீர கணேசன் மற்றும் சல்மோன் கிட்ட வந்து இதை கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்து, அப்போ 2 பெண்களும் திருட்டு பெண்களா, நம்மக்கிட்ட எவ்வளோ அழகாக நடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, உங்கள் மேலேயே வந்து பாலியல் புகார் கொடுப்பேன்னு சொல்லி உங்களையே மிரட்டி பயம்புறுத்திட்டு எஸ்கேப் ஆகி அந்த நகையை விற்றுட்டு ஜாலியாக ஆட்டம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா 2 பேரையும் வீட்டில் போய் தூக்கிட்டு வந்து இந்த ரீல்ஸ் வீடியோவை காட்டி விசாரிக்கும் போது தான் இப்போ தப்பிக்க வழியே இல்லாததால் நாங்கள் தாங்க திருடணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதையடுத்து 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து திருடிய நகைகள் குற்றத்திற்காக பர்வீன் பானு மற்றும் அவருடைய இன்னொரு தோழியான நிஸ்மியாவையும் கைது செஞ்சு இவங்களுக்கு உடந்தையாக இருந்த அவருடைய கணவனான கௌதம் ராஜையும் கைது செய்து தற்போது போலீஸார் சிறையில் அடைத்து கம்மி எண்ண வச்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.